வீட்ல மருதாணி மரம் வச்சா நல்லதா? வீட்டில் மருதாணி மரம் வைப்பது ஒரு இது என்னன்னா, வைக்கலாமா வேண்டாம், வைக்கக்கூடாதுன்னு சில இது உண்டு. இல்ல ஏன் அது அது லட்சுமின்னு தானே சொல்லுவாங்க. லட்சுமி ஆ, அதுதான் இங்க. ஏன் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஏன் வைக்கணும் அப்படிங்கிறது முதல்ல சரி. வைக்கக்கூடாதுங்கிறது, அதாவது சீதா தேவி அசோகவனத்தில் இருக்கும்போது புலம்பி தள்ளி இருக்கா யார்கிட்ட, அவளை சுத்தி யாரும் கிடையாது, எல்லாம் மருதாணி அரக்கா செடிட்ட. மருதாணி செடிக்கிட்ட. ஆ, நான் இப்படி என் புருஷனை புரிஞ்சிருக்கனே, நான் இப்படி இருக்கனே, உனக்கு தெரியுதா நான் இருக்கேன். அப்ப அந்த மருதாணி கையில் வைத்தா சிவக்கும் கிடையாது. ஆ, ஆ. ஓகேவா? அவ புலம்பு தள்ளும்போது அது சிவந்தது கிடையாது. அப்போங்கும்போது அவ புலம்பி தள்ளினதெல்லாம் அது வாங்கி அவளுக்கு சந்தோஷத்த அவள திருப்திப்படுத்துது அந்த மருதாணி. அவளுடைய தோழியாக இருந்திருக்குது. அதுக்கப்புறம் அவர் ராமனுடன் சேர்ந்த பிறகு அந்த மருதாணிக்கு நன்றி சொல்லும் விதமாக, உன்னை யார் கையில் வைக்கிறாங்களோ அவங்க கையில் சிவந்து நான் என்னுடைய ரூபத்தமாக மகாலட்சுமி அம்சத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவ சொல்லியிருக்கா. அது அந்த வரம் பெற்றிருக்கு. அப்போ சிவக்காத மருதாணி கையில் இருந்தால் நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, கணவன் மேல பாசம் இருக்கா, மருதாணி சிவக்கும். உன் கணவன் மேல பாசம் இருக்கா இல்லையான்னு பார்க்கறது மருதாணி சிவப்ப வச்சு கண்டுபிடிச்சிடலாம் சரி, அப்படிம்பாங்க. சரி. அப்போ மருதாணி சிவக்கலைன்னா அவ புலம்பலாக மாறியிருக்கா. ம். மருதாணி புலம்பல். அதாவது தனித்து இருந்திருக்காள். ராமன் இல்லாமல் தனித்து இருந்து புலம்பல். அப்போ அந்த மருதாணி பாசம் இல்லாத ஒரு கணவனோட ஒட்டுதல் இல்லாத தன்மையாக தனித்து இருந்தது. ம். அதே இது சா அது சிவக்க வைக்கக்கூடிய மருதாணியாக இருந்தால், அது வரம் பெற்ற மருதாணி இலையாக மாறிவிடுது. ம், ம். அதனால் உங்க வீட்டில் வைக்கும் மருதாணி இலை சிவக்கக்கூடியதாக இருந்தால் அந்த மருதாணி இலையை வளர்க்கலாம், அந்த செடியை. ம். சிவப்பு கொடுக்கலைன்னா அந்த மருதாணி இலையை வளர்க்காதீங்க. வளர்க்கக்கூடாது. சரி, சரி. ஓகேங்களா? அதனால தான் மருதாணி மரத்தை வைக்கலாம் அப்படிம்போது, வைக்கக்கூடாதுங்கிறதுக்கு ரீசன். எதை வைக்கக்கூடாது, நல்லா சிவக்கும். கையில் வச்சோன்னா சிவந்துச்சுன்னா, அந்த மருதாணி கணவனுடன் கண்டிப்பா அந்த வீட்டில் யாருமே கணவனை பிரிந்து இருக்க மாட்டாங்க, சேர்ந்துருவாங்க. அதனால் மருதாணியை அடிக்கடி எந்த பெண் வச்சுக்கிட்டே இருக்காளோ, அவள் கணவனுடன் வசியமாய்க்கொண்டே இருப்பாள் அப்படின்னு அர்த்தம்.